இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெர்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே மகாராஜனே, போனராவில் ஜீவித்தோர் பலர் புவி விட்டுமே போய்விட்டார் என்றாலும் நமக்கு இந்த நாளை இந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை அப்பா. இப்பொழுதே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தோடு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமையும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது நமச்சில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்தமான தேவன் அவருடைய சமூகத்துக்கு ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் விரும்புவதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர். பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ கரத்திலிருந்து இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாகும் 1:7 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அரணான கோட்டை. எப்பொழுது? இக்கட்டு நாளிலே. அவர் நல்லவர். யாரு? அவர் நல்லவர். அவர் தம்மை நம்புகிறவர்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி தம்மை நம்புகிறவர்களுக்கு கர்த்தருக்கு தெரியும். நம்ம எல்லாரையும் நம்பி ஏமாந்து போவோம். ஆண்டவர்களை யாருமே ஏமாத்த முடியாது. அவர் சொல்றாரு, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய குணாலட்சணம் என்ன? அவருடைய மகத்துவமான குணம் என்ன? ஒரே மனிதனுக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். நம்மளால முடியுமா? தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நல்லது கெட்டது 2 பேலன்ஸ் பண்ணுவோம். நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுருவோம். அது என்னுடைய பாலிசி. ஆனால் ஆண்டவர் கெட்டதை கெட்டதென்றும் நல்லதை நல்லதென்று சொல்லுவார். ஆதாமை தேவனால் உண்டானவன் என்று சொன்ன தேவன் அவன் கீழ்ப்படியாதவன் என்றும் எழுதி வைத்தார். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் போனான், பாவம் செய்தான் என்றும் எழுதி வைத்தார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று எழுதின தேவன், அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் கண்மலையிட்டு பேசுன்னு சொன்ன பொழுது அடித்தான், கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று சொன்னார். எசபேலை நீலி என்றும் அனனியா சப்பிராளை வஞ்சனைக்காரி பொய்க்காரி என்றும் என் தாசனாகி ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் எழுதினது அதே தேவன் சொன்னார். அவன் கற்பனை தவறினவன், மாற்றான் மனைவி இச்சித்தவன், கொலைகாரன், அயோக்கியன் என்றும் எழுதி வைத்தார். யெரொபெயாமை விக்கிரகாராதனைக்காரன் என்றும், சாலமோன் ஆலயத்தை கட்டினவன் தன் ஆத்மாவை கட்ட மறந்து போனான். அவன் அந்நிய ஸ்திரீகளோடு சேர்ந்து அவர்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி என் நாமத்தை மறுதலித்து போனான் என்றும் எழுதி வைத்தவர். பேதுருவை தெரிந்து கொண்ட தேவன் சொன்னா அவன் என்னை மறுதலித்தவன் என்றும் எழுதி வைத்தார். உன் மீது என் சபையை கட்டுவேன், பரலோகத்தின் சாவியை திறவுகோலை உன் கையில் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் இவன் என்னை மறுதலித்தான் என்றும் எழுதி வைத்தார்.
தெரிந்து கொண்ட யூதாசை துரோகியான யூதாஸ் என்று எழுதி வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லது கெட்டது ரெண்டையுமே பார்ப்பார். இதில் நான் என்ன சொல்லுவது, அவன் இரக்கங்களினால் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தவர்களை மறுபடியும் தூக்கி இருக்கிறார், கைகளை தட்டி. இரக்கத்தினால் தாவீதுக்கு அது கிடைத்தது, பேதுருக்கு அது கிடைத்தது. அநேகர் ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பி இழந்ததை பெற்றுக்கொண்டார்கள். ஏசாவை பாருங்கள், அவன் மனங்கசந்த அழுந்தும் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்டென்ஷன், மோட்டிவேஷன், நிர்விசாரம். தேவனுடைய காரியத்தின் நிர்விசாரம் கூடாது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எழுதி வச்சிருப்பாங்க அபாயம், அல்ல என்னது அபாயம் தானே, அபாயம், டேஞ்சரஸ், டேஞ்சர் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். தொட்டா செத்து போயிடுவா அப்படி ஒரு மண்டையோடையும் போட்டு 2 எலும்பு இன்ட்டு போட்டு இப்படி ஆயிருவேன், ஹீன்னு பல்லளிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய வசனத்தை வச்சு நீங்கள் விளையாடக்கூடாது. தேவனுடைய நாமத்தை சொல்லி விளையாடக்கூடாது. இதோ தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நான் தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியுது அப்புறம் இருக்கட்டும், உனக்கு தெரியுமா இல்லையா? ஆண்டவருக்கு தெரியுது அப்புறமா யோசிக்கலாம் அதை பற்றி, அது ஜட்ஜ்மெண்ட் டேயில் தெரியும் எல்லாம். உனக்கு தெரியுமில்ல நீ யாருங்கிறது. இந்த ஆஸ்ட்ரிச் தீக்கோழி சத்துரு விரட்டினா ஓடி போய் மணலுக்குள்ளே தன் தலையை பூத்துக்கிடுமா. பூத்துக்கிட்டு என்ன செய்ய நினைக்குமா, நான் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு நினைக்குமா. தலையில் ஒரே போட்டு என்ன செய்வான், தூக்கிட்டு போயிடுவான். அப்படி தான் நம்ம பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நாளுக்கு நாள் பொல்லாததாக இருக்கிறது. இந்த பொல்லாத நினைவுகளிலிருந்து விடுதலையாகி சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை தொழுது கொள்வோம், கைகளை தட்டி. தேவரீ கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்களுக்கு அரணான அடைக்கலம். அது மட்டுமல்ல, அவர் எப்படி தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். God knows everything and all. தெய்வம் எல்லாவற்றையும் அறிந்தவர், உன் இருதயத்தையும் ஸ்கேன் பண்ணி அறிகிறவர். சில பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்பொழுது உடனே கண் கலங்கும், கண்ணீர் வரும். அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் துக்கப்படுவதை குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். காரணம், நீங்கள் பட்ட துக்கம் உலகத்துக்கேற்ற லௌதிக துக்கமாயிராமல் ரட்சிப்புக்கேற்றதாக இருந்தபடினால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். கைகளை தட்டி. நீங்கள் லௌதிக துக்கத்திற்காக கண்ணீர் வடிக்கவில்லை, அது ரட்சிப்புக்கேற்றதுக்காக, மனம் திரும்புவதற்காக, தன்னை சரி பண்ணிக் கொள்வதற்காக அந்த கண்ணீர் வந்ததினால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கைகளை தட்டி. உலக துக்கம் அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோமா என்பதை பார்த்து நாம் அறிந்து நம்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும். எப்பவுமே கர்த்தர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு வேல்யூ இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவனுடைய கிருபை இறங்கி வரட்டும். 2 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் பேரில் நம்பிக்கை வைக்காமல், வாசி மகளே, 2 கொரிந்தியர் 1:9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அடுத்து, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். பிரசன்ட் டென்ஸ். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரையே நம்பியிருக்க பாஸ்ட், இது ஃபியூச்சர் டென்ஸ். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்து. மரணம் வரும் என்று நிச்சயமா நம்பி இருந்தோம், அவர் தப்புவித்தார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். கையை தட்டுங்களேன். முக்காலத்துக்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தை. நான் எங்களை நம்பாமல் யாரை நம்பி இருக்கிறோம்? எங்களை மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுப்புகிற கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கும்படிக்கு மரணம் வரும் என்று நிச்சயத்தை எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிக்க போகிறார், தப்புவிப்பார். ஆண்டவருடைய கரம் அதுதான். அவரை நம்புறவர்களுக்கு அவர் செய்கிற காரியம் அதுதான். தம்மை நம்புறவர்களை அவர் அறிந்திருக்கிறார்.
தம்மை விசுவாசிக்கிறவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆபத்தில் அவர்தான் நமக்கு துணை. சங்கீதம் 18:18 வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கைகளை தட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஆண்டவர் எனக்கு துணையா நின்றாரு. என் ஆபத்து நாளில் எனக்கு நேரிட்ட நெருக்கத்தில் அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். நம் பலவீனமான பொழுது, நம் சோர்ந்த பொழுது, அல்லது நமக்கு ஒரு கொஞ்சம் மதிப்பு குறைந்த பொழுது எல்லோரும் நமக்கு எதிரிட்டு வருவார்கள். அப்பொழுது நம்முடைய பலவீனத்துக்கு பதிலாக பலமுள்ள ஒரு தெய்வம் நமக்கு ஆதரவாய் நிற்பாராம். கைகளை தட்டி நமக்கு தோல்விக்கு பதிலாக வெற்றி சிறந்த தேவன் நமக்கு சப்போர்ட்டராக இருப்பாராம். கர்த்தரை வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடிலாம் நான் அசைக்கப்படுவதில்லை. என் ஆபத்து நாளில் அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். 41 ஆண்டுகள் உலகமெங்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்திருக்கிறேன். பல வேளைகளில் என் நெஞ்சை நொறுக்குகிற நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், போராட்டங்கள், மனுஷர் மூலமாய், பிசாசு மூலமாய், என்னுடைய சுய விருப்பத்தின்படி நடந்த சில காரணங்களினால் நான் தண்டிக்கப்பட்டதுண்டு. இந்த தண்டிக்கப்படும் நேரத்தில், பாதிக்கப்படும் நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு தெளிவான புத்தியை பரிசுத்தாவின் கொடுத்திருந்தார். எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்காக. கைகளை தட்டி என்னுடைய சுயமாக இருக்கும் பட்சத்தில் அறிக்கையிடுவேன். மனிதர்கள் மூலம் வந்தால் ஜெபம் பண்ணுவேன். பிசாசாக இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நிற்பேன். கைகளை தட்டி நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னுடைய நம்முடைய சுயத்தினால் வந்த போராட்டமானால் கர்த்தரை அறிக்கையிட்டு நம்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும். வெற்றி வந்துடும். மனுஷர் மூலமாய் வந்தால் கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு விரோதமாக என்ன செய்வான்? கையை தட்டுங்களை என்ன செய்வான்? அப்போ கர்த்தர் நமது பட்சத்தில் இருக்கும்படி ஜெபிக்க வேண்டும். பிசாசா இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். கையை தட்டுங்களை தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் பெயரை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் பெயரை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் பெயரை சொல்லு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு இயேசுவின் பெயரை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் பெயரை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் பெயரை சொல்லு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடி போவான். இயேசுவின் ஓடி போவான். இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு. இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு ஓடி போவான். இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. கைதட்டி பாடிடுவீங்களா? இயேசுவின் பேரை சொல்லு ஓடி போவான். இயேசுவின் ரத்தம் சொல்லு ஓடி போவான். இயேசுவுக்காய் சாட்சி சொல்லு ஓடி போவான். அவன் தோற்று போனவன் தானே. கைகளை தட்டுங்களே ஒரு அல்லேலூயா. அவனுக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு. அவன் தோற்று போனவன். நம்முடைய கர்த்தனுக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு. ஜெயம் கொண்டவர். கைகளை தட்டி அல்லேலூயா. ஜெயம் கொண்டவர், வெற்றி பெற்றவர். ஆபத்தினால் அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. எதிர்த்து வரும்பொழுது நமக்கு ஆதரவா இருப்பது. நான் ஒரு 1986ஆம் வருஷம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் திருவள்ளுவர் பஸ்ஸு தனித்தனி கவுண்டர் வச்சுருப்பாங்க. திருவள்ளுவர் பஸ்ஸுன்னு விரைவு வண்டி. அது பாட்டுக்கு கண்ணாபண்ணா ஸ்பீடு போகும். புளிய மரத்தில் போய் மண்டை பொழுதுக்கு நிற்கும். கேட்டிங்களா? அந்த இதில் டிக்கெட் எடுக்க போகிறேன். அப்போ எனக்கு 20 வயசு அப்படி தான் இருக்கும். கேட்டிங்களா? அப்போ டிக்கெட் எடுக்க போகிறேன். போன உடனே டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டிக்கெட்டு அவர் கொடுக்குறாரு. காசு கொடுங்க சார்னாரு. காசு எடுத்து பார்த்தேன். அப்போ அந்த பிளாப் வச்சு பாக்கெட் இந்த பாக்கெட் இருக்கும்.
இந்த பிளாப் வச்சு பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட்டில் இது காற்றடிச்சு சட்டுன்னு காற்றடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா பாக்கெட்டில் இங்கே காற்றே வரல, முகத்தில் தான் அடிக்கணும் காற்று. சில நேரத்தில் ஞானமாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கு. டக் அப்படி தொட்டு முடிச்சு. சட்டுன்னு எனக்கு இருந்துச்சு நம்ம பாக்கெட் வந்து யாரோ காசு எடுத்துட்டாங்க. டக்குன்னு பார்த்தேன், ஒருத்தர் இப்படி வேட்டிக்குள்ளே வச்சான். வேட்டிக்குள்ளே சும்மா வேட்டியை கட்டுறது மாதிரி வச்சான். எனக்கு நினச்சி உள்ளே வச்சுட்டான் அப்படின்னு நினச்சிட்டேன். டக்குன்னு கையை பிடிச்சிட்டேன். நல்ல பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பயங்கர நாகரீகமாக இருக்கான். எனக்கிட்ட இருந்ததே ஒரு 200 ரூபா கூட இருக்காது. அது வேற விஷயம். அதுதானே நமக்கு அன்னைக்கு பொழப்புக்கு. உடனே நான் என்ன செஞ்சேன், காசு எடுத்துட்டான். சார் என் காசு எடுத்துட்டான். என்ன சார் அவர் அவ்வளோ டீசெண்டாக இருக்கார், காசு எடுத்துட்டான் காசு எடுத்துட்டேன். என்னென்ன சொல்கிறேன், அவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னையை வந்து காசு எடுத்துட்டான், நீ காசு இல்லாமல் தான் டிக்கெட் எடுத்து வந்தேன்றான். நம்ம அப்படித்தான் கோலம் கட்டு நின்னோம். அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் அங்கேருந்து பார்த்துட்டாரு, ஓடி வந்தார். என்ன தம்பினாரு, அண்ணே இவன் காசை எடுத்துட்டானே, எடுத்துகிட்டு நடிக்கிறானே அப்படின்னு. அவனொன்னே ஒற்றே அட்டி அவனை அடிச்சுட்டு தூக்குடா சட்டையை அப்படின்னாப்புல. தூக்கி சட்டை எடுத்தால் ஒரு 25 பர்ஸ் இருக்குங்க. இந்த பச்சை கலர் இடவாறு கட்டியிருக்கான் பெல்ட்டில் 25 பர்ஸு. அதுக்குள்ளே நம்ம காசு சித்தினோடு அதையும் சொல்லி வச்சுருக்கான். எவ்வளவு தம்பி காசு, இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னேன். 100 ரூபா 100 ரூபா என்னமோ 2 நோட்டு சொன்னேன். இதை எடுத்துக்கங்க. எடுத்தா செயின், மோதிரம், அது இது அம்புட்டு இருக்குது. ஆட்டோ டிரைவர் எல்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஆட்டி ஆட்டி ஆடின்னு அடித்து அவனை வேட்டியை உறிஞ்சி அந்த பஸ் ஸ்டாண்டை இனிமேல் இந்த பக்கம் வந்த கொலை செஞ்சிருவோண்டா அப்படின்னு மிரட்டிட்டு, தம்பி தைரியமாக டிக்கெட் எடுத்துப்போம். அப்போ தான் அந்த கவுண்டரில் இருக்கிற, ஓ காசு வச்சுருந்தீங்களா தம்பி, உண்மை தான் பேசியிருக்கீங்க. மனுஷன் முகத்தை பார்க்குறான் கர்த்தர். நான் சொன்ன இன்டென்ஷன். அவர்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கைகளை தட்டி எலிசாவை பார்த்து தானே மொட்டத்தலையா ஏறி, எலிசா தானே எலிசாவை பார்த்து மொட்டத்தலையா ஏறிப்போ, மொட்டத்தலையா ஏறிப்போ. உடனே இந்த ஆனில் தலையை தடையை பார்க்குறாரு. நம்ம ராஜ்குமாரும் தலையை பார்த்து, என்ன அங்கிள் இப்படி மொட்டத்தலையை என்ன சொல்கிறேன், மொட்டத்தலையா ஏறிப்போ. மொட்டத்தலை எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை சொல்கிறேன், அதனால் மொட்டத்தலை எவ்வளோ பாக்கியம் நினச்சிக்கோங்க. மொட்டத்தலையா ஏறிப்போ. என்னையை பார்த்து திடீர்னு அபியும் இந்த கார்த்திக்கும் இந்த என் பேரனும் டென்சிங், ஹலோ டென்சிங் அப்படின்னா, முடியே இல்லை தாத்தாவுக்கு. இவன் சொல்கிறான் அடிக்கடி, உங்களுக்கு சரியாக இங்கிலீஷ் பேச தெரியல தாத்தா. உண்மைதான் அது. ஆனாலும் நான் தானே இங்கிலீஷே சொல்லி கொடுத்தேன். சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இதே மாதிரி திடீர்னு ஸ்லாங் மாறும்போது நமக்கு மரியாதை. ராஜாவே என்னங்கண்ணே என்னண்ணே என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னா எப்படி இருக்கும், எனக்கு மனசு கஷ்டப்படும்ல. இப்போ தீர்க்கதரிசி சபிக்கணும்னா சபிச்சிருக்கலாம், அவர் சபிக்கலை. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர். சபிக்காமல் இந்த பிள்ளைங்க 42 குழந்தைங்க மொட்டத்தில் ஏறிப்போ அப்படியே இப்படின்னு கேள்வி பண்ண உடனே அவன் ஏறிக்கிட்டே இருக்கான், ஒன்றுமே சொல்ல. கர்த்தர் பார்த்தா, என்னுடைய தீர்க்கதரிசியை நீங்கள் கேளனம் பண்ணுறீங்க அப்படின்னு கரடிகளை வர வச்சு 42 குழந்தைகளையும் பீறி போட்டார். எனக்கு ஒரு பிரதர் எனக்கு அதை சொன்னார். நம்ம ஊழியத்தில் இருக்கிற ஒரு பிரதர் தான் சொன்னார். அதாவது டாக்டர் அவர் சொன்னார், அண்ணே எனக்கு இது கொஞ்சம் அநியாயமாக தெரிஞ்சுது. ஒரே ஒரு மனுஷனுக்காக, ஒரு மொட்டத்தலையனுக்காக 42 குழந்தைகளை கொல்லணுமா ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், 42 குழந்தைகளின் உயிரை காட்டிலும் என் ஊழியக்காரன் சுகம்தான் எனக்கு முக்கியம். கைகளை தட்டி, என் ஊழியக்காரனுடைய சுகத்தை நான் விரும்புகிறவர். அவன் மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு, என்னை சுமந்து கொண்டு போகிறவன். அது குழந்தைன்னு பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு யார் தீங்கு செய்தாலும் அவர்கள் பீறி போடுவேன் என்றார். கைகளை தட்டி. எனக்கு அன்னைக்கு தான் அந்த தம்பி இவ்வளோ பெரிய வெளிப்பாடை, அந்த தம்பிக்கு டாக்டர் அலெக்ஸ், அதாவது இவ்வளோ பெரிய வெளிப்பாடை தம்பிக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு அவர்கள் எதிர்த்து வருவார்கள், கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருந்தார். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 20:21 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபத்து நாளில் உமது ஜபத்தை கேட்பாராக. இந்த வசனங்களெல்லாம் சும்மா சாதாரணமாக பைபிள் வாசிக்கிற மாதிரியே வாசிக்கக்கூடாதுங்க. உமது ஆபத்து நாளில் ஒரு ஜபம் பண்ணுற. இப்போ கார்த்திக்கே இருக்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய தொழிலை கொஞ்சம் ஆசீர்வதிங்க, ரொம்ப நெருக்கப்படுறேனே
அது ஒரு ஆபத்து. அது இருந்தால் தான் குடும்பம் நடக்கும். ஆபத்து. நான் ஜெபிக்கிறேன். அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஆபத்து நாள் இருதயம் நொறுங்கி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்பாராக. சங்கீதம் 37:18 சொல்லுகிறது, 19 சொல்லுகிறது, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். கைகளை தட்டுங்களே. உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் என்ன செய்வாங்களாம்? வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்பொழுது நீங்கள் வேண்டுகிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் செவி கொடுப்பாரா என்று நீங்கள் எண்ணி தவித்து கலங்கி இங்கே உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்கிறேன், சிஸ்டர் உஷா, சிஸ்டர் பிரதர் ரஞ்சன், என் அன்பு தங்கச்சி ஷாலினி, உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன தெரியுமா? ஆபத்து நாளில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கைகளை தட்டி, ஐயோ எனக்கு இப்படி பலகீனமாக இருக்கிறேன், என் பிள்ளையுடைய எதிர்காலம், பிரதர் என் குடும்பத்தில் சமாதானம், என் அன்பு அண்ணே என் குடும்பத்துக்கு இழந்ததை கர்த்தர் தருவார். ஆபத்தில் இருக்க அண்ணே, முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிறேன், என்ன செய்வேன்? ஐயோ கலங்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் கேட்பேன். இதுவரை நீ வெக்கப்பட்டு போகிற. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நீங்கள் எனக்கு சொன்ன நிறைய பேரை பார்க்குறேன், நாளைக்கு நாங்கள் செத்து போயிடணும் அங்கிள், அண்ணே நாங்கள் செத்து, அவ்வளவு நெருக்கணும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது. கடன் பாரம், பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வி, ஐயோ வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சி என்கிட்ட சொன்னவங்க இந்த 2025 வருஷமும் இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியும் பிளஸ்ஸிங் ஹவுஸில் உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு சாகலையே, அன்னைக்கு தூக்கு போடலையே, அன்னைக்கு ரயிலில் விழுந்து சாகலையே, அன்னைக்கு தற்கொலை செய்யவில்லையே, அன்றைக்கு சத்துருக்களால் வெட்கப்படவில்லையே. கர்த்த உத்தமர்கள் ஆபத்தில் உத்தமர்களுடைய ஜெபத்தை கர்த்த கேட்டு அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. கைகளை தட்டி. இங்கே இருக்க அநேகருடைய பர்சனல் பிரச்சனை எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன அங்கிள் சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறாரு, அது செஞ்சிருவார், இது செஞ்சிருவார், செய்வார், கொஞ்சம் தாமதம், அவ்வளோதான். லேட்டாகுது, நிரந்தர விடுதலை வரும். கையை தட்டுங்களே. லேட்டாக வந்தாலும் எப்படி இருக்கும்? நிரந்தரமாக இருக்கும். துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் அங்கீகாரம் பெறாது. நிரந்தரமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், நிரந்தரமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் உங்கள் மீது தம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைக்கிறவர், மகிமையினால் நிரப்புகிற தேவாதி தேவன். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை, அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணைன்னு எழுதல. என்ன துணையா? சப்போர்ட், நமக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற துணையா. கையை தட்டுங்களேன். யாரா பேசுறா? ஏய் அவரை பற்றி தெரியுமா, அவரை பற்றி தெரியுமா? ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையில் யாரோ என்னை இப்படி கையை நீட்டிட்டாங்க. இந்த நம்ம 7 அடி ஆசாமி இருக்கார் நம்ம வீட்டில், அவர் ஓடி வந்த, எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, இந்த சரச்சரன்னு எலி ஏறும் பார்த்தீங்களா, அப்படி ஏறி யாரடா பார்த்து கையை நீட்டினான்னு நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கல்ல, இவனை பிடிக்கிறதுக்கு இவராலேயே முடியலை. அப்போ எங்கோ இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் வருது, அது வெளியே இதுவரை தெரியலை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் வரட்டும், நான் உனக்கு அனுகூலமாக வந்து நிற்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு ஆறுண்டு. இந்த அவன்கிட்ட சொல்லுவேன், நான் ஒரு அனாதை, எனக்கு ஆறுண்டு, எனக்கு மக்கள் இல்லை, யாரும் இல்லை, சொந்தமில்லை பந்தமில்லை, யாருமே சொந்தமில்லை பந்தமில்லை, எனக்கு ஏங்குது ஒரு குருவின்னு சொந்தமில்லை வந்தோன்னே அவன் சொல்லுவான், ஓ തുടങ്ങി. ഇപ്പം ഞങ്ങളല്ല എവിടെ പോയി அப்படிமா, നിങ്ങൾ എവിടെ പോകും എന്ന് എനിക്കറിയാം, അതുകൊണ്ടാണ് കരയുന്നത്. കോളേജ് കഴിഞ്ഞതും നീ എവിടെ പോകും, இவன் ஒரு காலேஜ் முடிஞ்சது என்ன செய்வான், எல்லாம் செய்வான். யாரெல்லாம் எங்கே போகிறான், இப்போ தனத்துக்கு கல்யாணம் கேட்குறாங்க. நான் கல்யாணம் முடிக்கலை, இதுவரை கல்யாணம் பண்ணலை அங்கிள் அப்படின்னா, இப்போ எல்லா சகோதரிட்ட போய் ஆண்டிகிட்ட போய், ஆண்டி அவர் பார்க்குறேங்கிறாரு, எனக்கு முடிச்சு வைக்க மாட்டேங்கிறாரு, நாளைக்கு பார்க்குறேன், அடுத்த மாதம் பார்க்குறேன், அடுத்த வருஷம் பார்க்குறேன், எங்கே முடிஞ்ச கதை இல்லை. இப்போ டயட்டில் இருக்காராம், நான் கொஞ்சம் உடம்பை குறைச்சிட்றா அப்படின்னு சொன்னேன். டயட்டில் இருக்கார். நான் சொன்னேன், கல்யாணம் முடிச்சுட்டு அவன் இருப்பான்னு. தாடியெல்லாம் வலிச்சுட்டாரு, வலித்து எடுத்து ரெடியாகி இப்போமே
ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணோன்னே இவருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு முடிச்சிடுவார் போலுக்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன கவலை, கல்யாணம் முடிஞ்சதும் 1 மாதமோ 1 வாரமோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய அங்கிள், நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அவள் அந்த ஊருக்கு போகலான்னு கூப்பிடுறா, எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள், உங்களை கவலைப்படாதீங்க, ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க அங்கிள், அடுத்த நிமிஷம் நான் இங்கே நிற்பேன். ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஆபத்து காலத்திலெல்லாம் நான் உனக்கு மட்டும்தான் அனுகூலம். கையை தட்டுங்களேன். உனக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு மூலம் ஒரு ஆபத்து வரும், மனிதர்கள் எதிரிகள் மூலமாய். நீதிமொழி 24:22 சொல்லுகிறது, கலகக்காரர் ஆபத்தில் சடுதியாய் எழும்புவார்கள். கலகக்காரர் ஆபத்து நாளில் எப்படி எழும்புவாங்களா? சடுதியாய் எழும்புவார்கள், திடீரென்று எழும்புவார்கள், கண்ணா பண்ணா என்று பேசுவார்கள். உங்களுக்கு விரோதமாய், உங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலைக்கு விரோதமாய் கலகக்கார சடுதியாக எழும்புவார்கள். எங்கே அடியில் பாம்பு வைக்கிறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. நல்ல மாதிரியே பேசுவான் பாருங்க, ஸ்தோத்திரம்பான், பிரைஸ்லான்பான், அல்லேலூயாம்பான், அடியில் வச்சிருவான். கலகக்கார சடுதியில் எழும்புவார்கள். அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? அவங்க எப்போ எழும்புவாங்க? நம்ம வீட்டுக்குள்ளே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாயா, நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டே மோட்டு வலை எத்தனைன்னு எண்ணி பார்த்துருவாங்க. அந்த காலத்தில் கட்டை போட்டு தானே செங்கல் குத்துவாங்க. அப்படி வீடு யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த இப்போ தான் காங்கிரீட்டு, அப்போ கட்டை பனங்கட்டையே தேக்கங்கட்டையே போட்டு செங்கல் போடுவாங்க. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே எத்தனை கட்டை போட்டால் வீடுக்கு தான் மதிப்பு. அப்போ எத்தனை கட்டைன்னு எண்ணிடுவானா, எப்போ அதை உருவலாம்னு. எப்போல்லாம் எரிகிற வீட்டில் உருவுறது மிச்சம், எரிகிற வீட்டில் உருவுறது மிச்சம். அப்போ எண்ணி பார்ப்பானா, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாயா, சாப்பிடுவாயா, என் காலையும் அமுக்குவாயா, எனக்கிட்டே காசு வாங்கி எனக்கு விரோதமாகவே அங்கே போய் ஆலோசனை பண்ணிடுவான். இது எல்லார் வீட்லேயும் நடக்கும், எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். ஜாக்கிரதை. என்னையை மட்டுமே நான் சொல்ல, கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும், உங்கள் வீட்லேயும் சாப்பிட்றவே உங்களுக்கு விரோதமாக குதிங்காலை தூக்குவான். ஜாக்கிரதை. கலகக்காரர் அவங்க முதலே நமக்கு தெரிஞ்ச நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம், சடுதியில் எழும்புவாங்களாம் ஒரே நாளில். அவங்க அன்னைக்கு சொல்கிற ரீசன்ஸ் ரொம்ப ரொம்ப, நீங்கள் அன்னைக்கு இதை பேசுனீங்க, இத்தனாவது வருஷம் இதை இப்படி நடந்தீங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தேன், நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, நீங்கள் அந்த அண்ணன் கூட ரூமில் வச்சு என் பேரை சொல்லி பேசுனீங்க அப்படின்னு. இந்த ஒரு நாள் நான் சொன்னேன், ஆமாம் பேரன் கொஞ்சுங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னே 2 மாதமாக என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான். நான் அப்போ அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு சொல்லிட வேண்டியது. நான் அப்போ தலைகீழ கட்டி என்ன செய்வேன், உரிச்சிருவேன். நான் உரிச்ச பரவாயில்ல, அவங்க அப்போ என்ன செய்வான், பாலத்திலிருந்து தூக்கி கீழே போட்டுருவான். அப்போ நான் இவனுக்கு 2 பேர்த்தையும் பற்றியே 2 மாதம் சொல்கிறான். இவன் என்னடா தப்பு பண்ணால் இவன் ஒன்று அவனே அடித்து அவன் திருத்திடணும், இல்லாட்டி அது என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லணும். இவன் எப்படி அப்புறம் கிராஸ் பண்ண போகலாம், செல்ல மோனே அப்படின்னு அவனை கொஞ்சுவேன், இவனை மக்களே அப்படின்னு ஒரு மொத்தம் கொடுப்பேன். கொஞ்சங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமானே போனான். 2 மாதம் தெரியுமான்றான். சரி, ஒரு நாள் என்ன செஞ்ச, மொபைலில் நோண்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் போய் உட்காந்துருந்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சோன்னு எங்களுக்கு இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டிலோட இது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி ஒன்று அடி விழுந்துச்சு. பெரியவனை அடிக்கலை, இவனை நீங்கள் அடிக்கிறீங்களா நான் அடிக்கட்டுமான்னு கேட்டான். அவன் யார், பெண்ணி. அவன் அடித்தா செத்து போயிடுவான். சரி நான் நானே அடிச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு. எனக்கு இவனை சின்ன வயசில் பிறந்தலேருந்து சொன்னேன், நான் காட்ஸனை ரொம்ப அடித்து தான் வளர்ப்பேன், நீங்கள் யாரையும் நினச்சிக்கூடாதுன்னு. 3 வயசுக்கு மேலே அவனை அடிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுங்க. 5 முறை அடித்திருக்கிறேன் பிறந்தலேருந்து இது வரை. அன்றைக்கி சரி அடிக்கலாம் அப்படின்ட்டு நீல் டவுன் அப்படின்னே நீல் டவுன் போட்டான். இது யூஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொன்னேன்னா, தாத்தா ஆமாம் தாத்தா. ஏன் தொட்ட? தெரியும், சாரி தாத்தா. சாரியெல்லாம் இல்லை, ஏன் தொட்ட அப்படின்னோடனே இவன் நீங்கள் அடிக்கிறீங்களா நான் அடிக்கட்டுமான்னு கேட்டான். யார்? அவங்க அப்பா. அவன் அடித்தா பிள்ளை செத்து போயிடுவான் அப்படின்ட்டு சரி ஒரு கம்பு எடுத்துகிட்டு வானா ஒரு கம்பி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அப்போவே மண்டே உடச்சிருவேன் நசுக்கல், பிள்ளை அடிக்கிறது கம்பி எடுத்துகிட்டு வர அந்த கோவத்துலையும் ஒரு அப்புறம் கம்பு தானா, சின்ன கம்பி அதுக்கு எடுத்துகிட்டு வந்தது. எப்போவுமே நான் அடித்தா முழங்கால் போட சொல்லி
முட்டுக்கு கீழே 2 அடி, அவ்வளோதான். அடிச்சுட்டு 1 வாரம் பேச மாட்டேன், இதான் என் தண்டனை போ அப்படிமே. அந்த பேச மாட்டேங்கிறதா இவங்களுக்கு பெரிய தண்டனை. இப்போ 2 மாதம் சொன்னானே, ஒரு நாளாவது சொல்லிடனா, அப்போ நான் என் பிள்ளையை அடிச்சிட்டேன்னு ரொம்ப கவலையில் புலம்புறேன். இந்த தனமும் 10 உள்குத்து பண்ணியிருக்கான் பாரு, பொண்ணு அவனுங்களை அடித்து இதை பண்ணுறீங்களான்னு சொல்லியிருக்கணும், இரண்டு சொல்லணும் அப்படின்னோடனே அப்போ தான் என் ரூமில் வந்து என்னையெல்லாம் கவனித்து எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து வைக்கிறான், எடுக்கிறான். அவனுக்கு என்னைக்கு காசு கொடுத்தாலும் அதுக்கு என்ன செய்வான்னா, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான். வாங்கிட்டு வந்து அது நான் சாப்பிட்றது இல்லைங்க, அது 2வது விஷயம். ஸ்நாக்ஸை பாக்கெட்டில் வச்சு அவனுங்களாக எடுத்து சாப்பிட்டுக்குவானுங்க. தாத்தாவுக்குன்னு அங்கிளுக்குன்னு எல்லாம் என்ன அங்கிளுக்கு போயிடும். அப்படி தான் பெருத்தது உடம்பு, கேட்டிங்களா? அப்போ தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தான், நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தான், சந்தோஷமாக இருந்தான். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, தான் நாங்கள் டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு வந்தான். நான் ஊருக்கு போகிறேன் எங்கள் அப்படின்னா. என்னடா திடீர்னு கலகக்காரன் திடீரென்று எழும்புகிறானே அப்படின்னு என்ன கேட்டேன். இல்லை நான் போகிறேன், நான் இருக்கல அங்கிள், நான் ஊருக்கு போகிறேன். எங்கே போகிறப்பா? எங்கள் அம்மா வீட்டுக்கு. இன்றைக்கி தான் அம்மா வீடு தெரியுது. இதுவரை அம்மா பற்றியே நினைக்காதவன் இன்றைக்கி திடீர்னு யாரும் வந்துட்டா, புது சொந்தம் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னா. அப்படியா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற அளவுக்கு பெரிய ஆகிட்டியா? அவங்க அம்மா கூப்பிட்றேன். இவன் கள்ளன்னா அவங்க அம்மா பெரிய கள்ளி, கேட்டிங்களா? என்னமோ தனம் உங்கள் வீட்டுக்கு வரானா சிஸ்டர் அப்படின்னா. இல்லைண்ணே, சும்மா பெத்த தாய் தானடா, 2 நாள் வந்து பார்த்துட்டு போ, நான் தான் கூப்பிட்டேன். இந்த 15 வருஷம் பெத்த தாய் எங்கே போச்சுன்னு கேட்டேன். சொந்தம் எப்படிலாம் வரும் பார்த்துக்கங்க. அதாவது அன்றைக்கு வரை எரோதும் பிலாத்துவும் பகைஞராக இருந்தவர்கள் இயேசுவை சிலுவையில் அடிக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை சிலுவையில் அடிக்க போகிறாங்க. 2 பேரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதாவது எனக்கு என்ன செய்யணும் தெரியல, இவனை மயக்கிறதுக்கு என்ன மருந்து, இவனை சரி பண்ணுறதுக்குன்னு. அப்புறம் என்னடா அப்படின்னா சொல்ல மாட்டான். அதான் சொல்லாம தானே பிரச்சனை. 2 மாதமும் அந்த விஷயம் சொல்ல, இப்போ எதுக்கு புறப்படுறான் அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் என்னத்தை நினைக்கிறது என்ன உள்ளே கூப்பிட்டேன், கதை உடைச்சேன். என்னடான்னு உட்காருன்னு. இருக்கட்டும் அங்கிள், நான் கிளம்புறேன். இது சொல்லுப்பா, நீங்களே உங்கள் வாயினால் இப்படி பேசிட்டீங்களே, என்ன பேசுனேன்? தினமும் உள்ளிருந்து தப்பு தானே பண்ணியிருக்கான், இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லான்னு நான் சத்தமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் என்னடா தப்பு? முன்னாடியே முதல்லையே இதை சொல்லியிருந்தால் நம்ம பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீயே அடித்து தம்பிமார்கள் என்ன செஞ்சுருக்கணும், கரெக்ட் பண்ணியிருக்கணும். இதை மறைச்சி வச்சுட்டு சொன்னது தப்பா அப்படிங்க. அதுக்கு பிறகு தான் இந்த மரமண்டைக்கு கொஞ்சமாவது புரியுது. சொல்லத்தான் செஞ்சேன். அவனை பிறகு மடியில் படுத்துட்டு அழுதுட்டு ஒரு சிலை வாங்கிட்டு பேக்கை தூக்கிட்டு மேலே போயிட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போ இந்த கட்டைனும் சரி இந்த பசங்களும் சரி இங்கே இருக்கணும், நமக்கு விரோதமாக எழும்பான்னு நமக்கு தெரியாது. கலகாரர் ஸ்லோவாக எழும்ப மாட்டாங்கண்ணா, டபக்குன்னு எந்திரிச்சு வாங்கினான், சடுதியில் எழும்புவார்கள். கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராம் 23:22 சொல்வது, நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன். சத்துருக்களுக்கு யாராக இருப்பேன்? சத்துருவாய் இருப்பேன். யாத்ரா 23:27 சொல்லுகிறது, உன் சத்துருக்கள் எல்லோருக்கும் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன், புறமுதுகிட்டு ஓட பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் தான் நமக்கு அனுகூலமான துணை. மனுஷன் நம்பாதீங்க. புருஷனை கல்யாணத்தன்னைக்கு ஆசையில் என்னென்னமோ பேசுவான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். தொலைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையெல்லாம் வராது. கண்ணே மணியே தேனே மணியெல்லாம் கொஞ்சுவான். உயிருள்ளவரை வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுது கர்த்தருக்கு முன்னாடி ஊழியக்காரங்க முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்கு கொடுப்பான். அப்புறம் இருக்கிறானா என்பது உங்களுக்கு தான் தெரியும். யாருமே யாருக்கு உதவி இல்லைங்க. அது இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் கூட மனுஷன் நம்பிடாதீங்க. கொஞ்சம் கூட மனுஷங்களையோ உறவினர்களோ பிள்ளைகளையோ நம்பாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரையே பற்றி கொண்டிருங்கள். ஒரு சின்ன உண்மை கதை சொல்கிறேன். பல வருஷத்துக்கு ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். பெங்களூரில் மைசூரில் மிருக காட்சி சாலை இருக்கா இல்லையா? இருக்கு, மைசூரில் தானே இருக்குது, மைசூரில் தானே. அப்போது அங்கே கர்நாடகாவில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தா பேத்தி பிள்ளைங்கெல்லாம். அப்போ இந்த மகப்பிள்ளையோ மகம்பிள்ளை பேத்தியோ தினம் இவர் இந்த பழங்களை காட்டி, இது புலி, இது டைகர், இது சிங்கம், இது ஆடு, இது பேரட்டு, இது கிளி அப்படின்னு தினம் சொல்லிக்கொண்டே இருப்பார்.
அப்போ இந்த புலியை பற்றி அந்த குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. புலியை பற்றி கேட்க ஆரம்பித்தது. புலி கடிக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பயங்கர கம்பீரமாக இருக்கும். தாத்தா சொல்லிக் கொடுக்க, தாத்தா தாத்தா எனக்கு அந்த புலியை காட்டுங்க தாத்தா அப்படின்னு கேட்டுச்சு. சரி, புலியை காட்டுறதுக்காக ஒரு நாள் பிள்ளைய அந்த மிருகாட்சி சாலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போனாங்க. இந்த திறந்த ஜீப்பில், அந்த திறந்த வெளி இந்த ஜூன்னு நினைக்கிறாரு. அப்போ திறந்த வண்டியில் இந்த வலையெல்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜீப்பில் உட்காந்து அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் ஓப்பனாக இருக்கும். பிள்ளையை வச்சுட்டு இப்படியே காட்டியே வந்தார். ஒவ்வொன்றா அந்த மானை பாரு, யானையை பாரு, பறவையை பாருன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். திடீர்னு எங்கோ இருந்து அப்போ பிள்ளை முதல்ல கட்டிருந்தா, தாத்தா புலி வந்து என்னை கடிச்சிருச்சுன்னு நினச்சிவங்க, நான் இருக்கேன்ல தாத்தா, புலியை ஒரே அடி அடித்து கொண்டுருவேன்ல, அதையும் குழந்தை நம்பிச்சு. அப்போ புலி வந்தால் நம்ம தாத்தா நமக்கு சப்போர்ட்டாக இருந்து புலியை அடிச்சிருவார். இப்போ இப்படி காட்டிக்கிட்டே வந்தார் பாருங்க. எங்கோ இருந்து சட்டென்று ஏதோ ஒன்று பாய்ந்தது, குழந்தைய வெடுக்குன்னு பிடிங்கிட்டு போயிடுச்சு. சொன்னது போலவே ஆச்சரியமாக இருந்தது. அந்த தினசரி பத்திரிக்கை, தினத்தந்தி, தினமலர் எல்லாத்துலேயுமே, வார பத்திரிக்கை எல்லாத்துலேயும் அது வந்துருந்துச்சு. அப்போ புலி கொண்டு போனவுடனே தாத்தாவுக்கு எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, நாங்கள் எல்லோரும் மீட்பு படை எல்லோரும் வந்தாச்சு. தேடி 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 உள்ளே போய் பல மணி நேரத்துக்கு பின்பு அந்த காட்டுக்குள்ளே ஒரு மரத்து புதருக்குள்ளே குழந்தையோட மண்டையோடு மட்டும் பாதி சாப்பிட்டுட்டு கிடந்துச்சு. ஆபத்து காலத்தில் அவர்கள் எதிர்த்து வந்தார்கள். தாத்தா எனக்கு அனுகூலமான துணை இல்லை, யார் இருக்கணும், கர்த்தர் தான் இருக்கணும். கைகளை தட்டுங்களேன், கர்த்தர் தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய துயரமான விஷயம். நான் இருக்கேன்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் உதவி செய்த முடியாது. கைகளை தட்டி, எல்லா காரியத்திலும் ஒரு மனுஷனுக்கு துணையாக நிற்க முடியாது. இப்போ மருத்துவமனைக்கு போகிறோம், டாக்டர் மருந்து கொடுத்து சொல்லுவார், நல்ல ப்ரேயர் பண்ணிக்கங்க, மருந்து நாங்கள் கொடுக்குறோம், சுகத்தை தெய்வம் தான் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா. யார் சொல்கிறது? டாக்டர்ஸே ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, அவங்க கொடுக்குற மருந்தை வேலை செய்ய வைக்கிற கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை, தெய்வத்து மேலே நம்பிக்கை. அதனால் எனவே தான் சொன்னார சங்கீதக்காரன், சிங்கத்தின் மீதும் பால சிங்கத்தின் மீதும் நீ நடைப்பாய், சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எவ்வளோ பெரிய அதிகாரம் நமக்கு. 2 தீமோத்தேயு 4:17-18 சொல்லுகிறது, சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்த பொழுது நீர் என்னை கேட்டருளி நீர். கைகளை தட்டி, சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிச்சுட்டான். கையை தட்டுங்க. பொல்லாத பிசாசு சிங்கத்தை மாதிரி வாயை திறந்து கவ்வி கொண்டு போகும்போது இந்த மேய்ப்பெண்ண செய்வானா, புலி சிங்கம் வந்து ஏதோ கரடி ஏதாவது ஒன்று ஆட்டை அடிச்சிருச்சுன்னா மேய்ப்பன், உத்தமமான மேய்ப்பெண்ண செய்வானா, அந்த புலியோட போராடி, அந்த சிங்கத்தோட போராடி, இந்த துஷ்டமிருகத்தோட போராடி, அதில் எதையாவது ஸ்பேர காலோ கையோ காதோ எது கையில் சிக்குதோ அதை பிடுங்கி கொண்டு வந்துடணுமா, வந்து முதலாளிகிட்ட காட்டணுமா, உங்களுடைய ஆட்டை ஒரு சிங்கம் விரட்டி அது பச்சித்தது, நான் அதோடு போராடி அதன் வாயிலிருந்து இந்த காதை பிடுங்கி கொண்டு வந்தேன் தாங்கண்ணா. அப்போ என் ஆட்டுக்காக இந்த மேய்ப்பன் போராடி இருக்கிறான்னு சொல்லி அந்த மேய்ப்பனை பாராட்டி அதே பதவியில் வைப்பார். கையை தட்டுங்களேன். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக போராட வேண்டும். அது நின்னோம் பிரசங்கம் பண்ணோம் ஜெபம் பண்ணல, சிங்கத்தின் வாயில போய் போராடணும். தன் ஜனத்தை பிசாசு கொள்ளை கொண்டு போறான், அவனோடு போராடி எது சிக்குதோ அதையா கொண்டு வந்து நான் போராடினேன் பாருங்க, நான் ஜெபித்தேன் பாருங்க, நான் இதை போராடி 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 காப்பாற்ற முயற்சி செய்தேன். நான் தின்னு தூங்குற ஊழியக்காரன் இல்லை, காசு வாங்கி ஏமாத்துற ஊழியக்காரன் இல்லை, உண்மையும் ஜனங்களை ஏமாத்த என் ஜனங்களுக்காக போராடி இருக்கிறேன். இந்த பாருங்க, அந்த காதை கொண்டு வந்தேன், கையை கொண்டு வந்துட்டேன், இந்த காலை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த சிங்கத்தின் வாய்ந்து பிடுங்கி கொண்டு வந்திருக்கிறேன். என் மீது இருக்கிற காயங்களை பாருங்கள். மேய்ப்பனை பார்த்து முதலாளி மெச்சுவாராம், பரவாயில்லை, தன் ஜனத்துக்காக தன் ஆடுகளுக்காக இவ்வளவு தூரம் போராடின உன்னை அதே பதவியில் உயர்த்துகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எனவே கவலையே படாதிருங்கள், சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்த பொழுது நீர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து என் சத்தத்தை கேட்டீர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று. 1 யோவான் 16:33 சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயிச்சேன். உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்போ ஒரு கிளார்க் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு ஒருத்தர், அவர் பல வருடங்களாக அமெரிக்காவிலேயோ யூரோப்பிலேயோ போய் செட்டில் ஆகணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பணம் சேர்த்து எல்லாரும் அங்கே போய் பிழைப்புக்காக போயிடலாம் அப்படின்னு போனாங்க. ரொம்ப வருஷமாக போராடி அந்த பணத்தெல்லாம் சேர்த்து, பிள்ளைங்க இருக்கு ஒரு 3-4 பிள்ளைங்க. அப்போ அந்த நாளைக்கு கழித்து கப்பல்னா இன்னைக்கு இல்லை பேக்கிங் எல்லாம் ஆயிடுச்சு, புறப்பட போகிறாங்க. திடீரென்று நாயோடு தெருவில் அவன் மகன் விளையாடி கொண்டிருந்தான். அந்த நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சிச்சுன்னா அதுக்கு ராபீஸ் இருக்கிற நாயோ என்னமோ கடித்த உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. டாக்டர் சொன்னார், ஏனும் ஒரு 15-20 நாளைக்கு இந்த குழந்தைய கொண்டுட்டு எங்கேயும் இந்த பையனை கொண்டு போகக்கூடாது, ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஒன்று இந்த அப்பாவுக்கு ரொம்ப கோவம், பிசாசின் மகனே, நான் எவ்வளோ வருஷ கனவு எனக்கு வெளிநாட்டில் போய் செட்டில், நாளை கழித்து கப்பல் டிக்கெட்டுக்கெல்லாம் காசு எடுத்துட்டேன், இப்படி ஆயிடுச்சேன்னு பையனை ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தார். இந்த பையனால் தானே நம்முடைய வாழ்க்கையை 2 போச்சுன்னு. அந்த மறுநாள் வந்துச்சு, அந்த கப்பலையாவது போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அங்கே போகிற பிரயாணிகளுக்கு டாட்டா சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனார். ரொம்ப அப்பாவும் மகன் மேலே ரொம்ப கோபம். மகன் படுக்கையில் இருக்கிறான். போனார், இந்த கப்பல் புறப்பட்டு போனது, எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு இவர் வந்துட்டார். ரொம்ப சோகம், நம்முடைய கனவே தகர்ந்து விட்டது என்று வீட்டுக்கு வந்தார். அடுத்த நாள் காலை ஒரு செய்தி வந்தது, அந்த போன கப்பல் நடுக்கடலில் மூழ்கி அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள் என்று. அப்போ தான் அந்த மகனை போய் பார்த்தார். அந்த நாய் கடித்த காயம் இவருக்கு தன்னை காப்பாற்றின முத்திரையாக தெரிந்தது. என் பிள்ளைய மட்டும் இந்த நாய் கடிக்காட்டி அந்த கப்பலில் தான் போயிருப்போம், குடும்பத்தோடு அழிஞ்சிருப்போம். தேவன் எதை செய்தால் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். சோதனைக்கு தப்பித்து கொள்ளும் போக்கை கர்த்தர் உண்டாக்குகிறார். கிளார்க் குடும்பத்துக்கு செய்த அற்புதத்தை தான் இன்றைக்கி நீங்கள் விரும்பினது நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க, அது நன்மைக்காகவே. கைகளை தட்டி, இதை விட பெட்டர் ஆண்டவர் வச்சிருக்கார், இதை விட சிறந்ததை வைத்திருக்கிறார், இதை விட தலை சிறந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். என் தேவன் 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுது, என் தேவன் எல்லா தீங்கிலிருந்தும் என்னை விலக்க ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணுமா. நம்ம ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது, பொறுமையோடு ஓடணும். பிடி உஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி 1984-85 அவங்க தான் ஏசியன் கேம்ப்ஸில் நம்ம இந்தியாவுக்கு எத்தனை தங்கப்பதக்கம், எத்தனை பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க? 4 பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஷைனி வில்சன், ஷைனி ஆபிரஹாம்னு ஒரு அம்மா இருந்துச்சு, கேரளாவை சேர்ந்தவங்க தான். அவங்களும் ஓடினாங்க, ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்க. இதற்கு முன்னாடி இந்த ரெக்கார்டு அந்த டைமிங்கை தகர்த்துட்டாங்க. ஓடி எல்லாரும் இந்தியாக்காரனுக்கு சொல்ல வேண்டாம். அப்போ தான் அந்த ஆண்டனை அங்கங்கே திருப்பி நாங்கள் தூரதர்ஷனை வச்சு இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஏசியன் கேம்ப்ஸை ஒளிபரப்பாங்க. நாங்கள் எங்கன்னா அது மின்னி வரும் போகும் ஆண்டனை வச்சு டிவி வந்த புதிய அந்த வருஷம் அதுக்காகவே டிவியெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ வீடுகளில் டிவியில் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸு, இந்த சமூக கூடங்கள் ஒரு டிவி வச்சுருப்பாங்க. அங்கே ஆண்டனை அப்படி திருப்புறது இப்படி திருப்புறது எல்லாம் அப்போ போய் பார்க்கலாம். அப்போ இந்த ஷைனி வில்சன் ஓடினாங்க, முதலாவது வந்துட்டாங்க. முன்னாடி இந்த ரெக்கார்டையை தகர்த்துட்டாங்க. இப்போ பரிசு யாருக்கு? முதல் பரிசு தங்க பதக்கம் யாருக்கு வரணும்?
சாய்னி வில்சனுக்கு. ஆனால் கொடுக்க போகிற நேரத்தில் அந்த போர்டு கமிட்டி இல்லை இவங்களுக்கு கிடையாதுன்னுச்சு. இந்தியாக்காரன் கொந்தளிச்சிட்டான். ஏன்னா ஒருத்தர் தான் நமக்கு தங்கப்பதைக்கும் அந்த ஒன்று நினச்சி ஒருத்தர் ஒரு தங்கப்பதைக்கும் நமக்கு வருது. அது இல்லை, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்களா? ஆமாம், முதலாவது தான் வந்தார்கள். அந்த முதலாவது அந்த உலக ரெக்கார்டை தகர்த்துட்டாங்களா? ஆமாம், தகர்த்துட்டாங்க. அப்புறம் எல்லாமே சரியாக தான் வந்தார்கள். பின்பு ஏன் அவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் சரியாக வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கை விட்டுட்டு வேறு ட்ராக்கில் ஓடிட்டாங்க. ஓட்டம் நல்லா தான் இருக்குது, ட்ராக்கு கரெக்டாக இருக்குங்கிற இது சோதித்து பார்க்கணும். ஊழியம் நல்லா தான் இருக்குது, ஜெபம் நல்லா தான் இருக்குது, பிரசங்கம் நல்லா இருக்குது. இந்த ட்ராக்குக்குள்ளே இருக்குதா? இந்த வேத வசனத்தினாகிய இந்த ட்ராக்கில் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு அனுகூலமான துணை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அனுகூலமான துணை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை நம்புறவர்களுக்கு அவர் கர்த்தரை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், ஆபத்தில் அவர்களோடு இருக்கிறார், அவர்களை நெருக்கத்திலிருந்தும் சத்துருவின் கையிலிருந்தும் விடுதலை ஆக்குகிறார். தேவனாகிய கர்த்தருடைய கரம் இப்பொழுது அதை செய்ய போகிறது, உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், ஆபத்தில் அவர்களோடு இருக்கிறார், சத்துருக்களுக்கு மத்தியில் கர்த்தர் விடுதலையாக்கி உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். அற்புதமான தேவன் கரம் உங்கள் மீது இறங்கும்படி நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரத்தினால் இப்பொழுது இறங்கி என் பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இ மைனர், இ காடல் கொந்த லேச்சு பங்கி கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீசி பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும் காற்றமைத்து தேசை காட்டி கரை சேர செய்திடும் காற்றமைத்து தேசை காட்டி கரை சேர செய்திடும். கப்பல் ஏறி போவோருக்கு காடும் மோசம் வரினும் பாறை மீன் முழக்கம் காற்று
உமக்கெல்லாம் அடங்கும். இருளில் நீர் பரஞ்சோதி, பகலே நீர் நீழலே. இருளில் நீர் பரஞ்சோதி, பகலில் நீர் நீழலே. யாத்திரையில் திசை காட்டி, சாவில் எங்கள் ஜீவனே. யாத்திரையில் திசை காட்டி, சாவில் எங்கள் ஜீவனே. எங்கள் உள்ளம் உம்மை நோக்கும், இன்ப துன்ப காலத்தில் எங்கள் ஆவி உம்மில் தங்கும். ஈகபர ஸ்தலத்தில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும். இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டி யாயிரும். காற்றமைத்து சோனை நின்று கரை சேர செய்திடும். காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, ஆபத்து காலத்து நீர் எங்கள் துணை. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், ஆபத்திலிருந்து விடுதலையாக்குவார், சத்துருவின் வல்லடிக்கு எங்களை தப்புவிப்பார் என்று நீ சொன்ன வார்த்தையை என் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். சத்துருவின் போராட்டத்துக்கு விலக்கும், ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இரும். உம்மை நம்புகிறவர்களை அறிந்தவரே, இயேசு என்ற உம்முடைய பெயரை அறிந்த என் பிள்ளைகளை நன்றாய் அறிந்து விசாரித்து அவர்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகனமும் செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். ஆன்லைனில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்க என் பிள்ளைகள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது இப்பொழுதே உண்டாகட்டும். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுகிறேன். ஆசீர்வதியும்
இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பூசிக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.